ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சிய தொடரின் முதற் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். தமிழரிடம் சிவ வழிபாடு தொன்று தொட்டு இருந்து வருகிறது. சிவபெருமானை பற்றிய செய்திகளை சங்க நூல்களில் நாம் விரிவாக காணலாம். தொன்மையான சைவ சமயத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் நூல்கள்தான் 12 திருமுறைகள் என வழங்கப்படுகின்றன. திருஞான சம்பந்தரின் பாடல்கள் முதல் 3 திருமுறைகளாகவும் 4, 5, 6 திருமுறைகளாக திருநாவுக்கரசர் தேவாரங்களையும், 7ஆம் திருமுறையாக சுந்தரர் பாடல்களையும், 8ஆம் திருமுறையாக மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகமும், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ஆகியவை 9ஆம் திருமுறையாகவும், திருமூலரின் திருமந்திரம் 10ஆம் திருமுறையாகவும், காரைக்கால் அம்மையார் முதலியோர் பாடிய பிரபந்த திரட்டுகள் 11ஆம் திருமுறையாகவும், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாகவும் உள்ளன. இவற்றுள் 9ஆம் திருமுறையாக உள்ளவைதான் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். திருவிசைப்பா என்பது கடவுள் தன்மை பொருந்திய இசைப்பாட்டுகள் என்று பொருள்படும். இறைவனின் பொருள் சேர் புகழை சொல்லும் பாடல்கள் என்றும் பொருள்படும். திரு என்பதற்கு அருள் திரு என பொருள் கொண்டு அருள்நாத வடிவான இசைப்பாடல் தொகுதியே திருவிசைப்பா என்று பொருள் கொள்வாரும் உண்டு. திருமுறை கண்ட புராணம் இத்திருவிசைப்பாவினை மோகமெறி திருவிசைப்பாமாலை என்று போற்றி புகழ்கிறது. திருவிசைப்பா 288 பாடல்களையும் திருப்பல்லாண்டு 13 பாடல்களையும் கொண்டு விளங்குகின்றன. இப்பாடல்களை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பி காடநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பிகள், சேதிராயர் ஆகிய 9 அருளாளர்கள் பாடியுள்ளார்கள். திருமுறைகள் 12இல் 9ஆம் திருமுறைக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. சிவாலயங்களிலே பூஜை காலங்களில் ஓதுவார்கள் பஞ்சபுராணம் பாடும் பொழுது ஒரு முறை இருக்கிறது. அதுபொழுது முதல் 7 திருமுறைகளிலிருந்து ஒரு தேவாரமும், 8ஆம் திருமுறையாக திருவாசகத்திலிருந்து ஒரு பாட்டும், 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டுகளிலிருந்து 2 பாடல்களும், பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடலும் பாடுவது வழக்கமாக இருக்கிறது. 301 பாடல்களை கொண்ட 9ஆம் திருமுறையிலிருந்து 2 பாடல்கள் பாடுவது திருவிசைப்பாவிலும் திருப்பல்லாண்டிலும் சான்றோர்கள் கொண்ட ஈடுபாட்டை விளக்குகின்றன. 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டில் 365 பாடல்கள் இருந்ததாக பழம்பாடல் கூறுகிறது. ஆனால் நமக்கு 29 பதிகங்களில் 301 பாடல்கள் மட்டும் இன்று கிடைத்துள்ளன. திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பாடல்கள் அனைத்தும் பஞ்சமம், காந்தாரம், புறநீர்மை, சாளரபாணி, நட்டராகம், இந்தளம் என்னும் 6 பண்களில் அமைந்துள்ளன. இவற்றுள் சாளரபாணி என்னும் அந்த பண்வகை தேவாரங்களில் இல்லாத பண்ணாகும். கருவூர் தேவர் திரைலோக்கிய சுந்தரம் என்னும் தலத்தில் பாடிய பாவில், பதிக இறுதிப்பாவில் அப்பதிகத்திற்குரிய பண் காந்தாரம் என்பதை போற்றிசைப்பார் காந்தாரம் என்று பாடியுள்ளார். திருவிசைப்பாக்களில் பதிக அமைப்பு, மகுடங்கள், அகத்துறை அமைப்புகள் யாவும் தேவார பதிகங்களை தழுவி செய்யப்பட்டுள்ளன. 28 திருப்பதிகங்களில் 7 பதிகங்கள் அந்தாதிகளாக அமைந்துள்ளன. 2 பதிகங்கள் அகத்துறை பாடல்களாக உள்ளன. பூந்துருத்தி நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள் ஆகிய 3 தவிர ஏனைய 6 பேரும் அகத்துறை பதிகங்களை பாடியுள்ளனர். இ10 அகத்துறை பதிகங்களில் தலைவியின் நிலை கண்டு இறங்கும் தலைவியின் கூற்றாக 3 பதிகங்கள் உள்ளன. இ10 அகத்துறை பதிகங்களில் தலைவியின் நிலை கண்டு இறங்கும் தலைவியின் கூற்றாக 3 பதிகங்களும், நற்றாய் கூற்றாக 1, தோழி தலைவனுக்கு உரைப்பதாக 1, ஏனைய 5
தலைவி இறங்கி கூறுவனவாகவும் உள்ளன. சிவபெருமானின் அஷ்டமூர்த்தம், அஷ்ட வீரச் செயல்கள், சிவபெருமானின் அணிகலன்கள், திருநாமங்கள், உமையம்மையின் திருநாமங்கள், சிவனடியார்கள், சிவ நடனங்கள், புராண வரலாறுகள், விழாக்கள், முருகன் பற்றிய செய்திகள், பஞ்சபூதங்கள், வேள்விகள், ஜீவராசிகள், சித்தாந்தங்கள் போன்ற பல செய்திகளை நாம் திருவிசைப்பாவிலே காணலாம். இசையாகவும் இசையின் பயனாகவும் இருக்கும் சிவபெருமானை போற்றி மகிழ்வன திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். திருமாளிகை தேவர்தான் திருவிசைப்பா ஆசிரியர்களில் முதலாமவர். திருவிடை மருதூரில் சோழ மன்னர்களின் தீட்சா குருவாக விளங்கிய 5 கொத்தார்களில் சைவராயர் மரபில் தோன்றிய உத்தமர்தான் திருமாளிகை தேவர். இவரது முன்னோர்கள் வாழ்ந்த மடம் மாளிகை மடம் எனப்பெற்றது. அம்மடத்தின் சார்பினால் இவர் திருமாளிகை தேவர் எனப்பெற்றார். சிவதீட்சை பெற்றவர் சுத்த சைவராகிய அவர்தம் பெயரில் இறுதியில் தேவர் என சிறப்பித்து வழங்குதல் மரபு. இவர் துறவு பூண்டு படர் அரசமரத்தின் கீழிருந்து சில காலம் தவம் புரிந்தார். பின்னர் திருவாவடுதுறை சிவாலயத்திற்கு அருகே தென் திசையில் தமக்கென ஒரு அருள்மடம் அமைத்து இறைத்தொண்டு செய்தார். அங்கு சிவயோகத்தில் அமர்ந்திருந்த சித்தரான போகநாதரிடம் ஞானோபதேசம் பெற்றார். தம் தவத்தின் பயனாக அழகிய ஒளி வீசும் உடலை பெற்றார். பல்வேறு சித்திகள் கைவரப் பெற்றவர் இவர். ஒரு நாள் காவிரியில் நீராடி சிவபூஜைக்குரிய தீர்த்தம், பூக்கள் ஆகியவற்றை ஏந்தி கொண்டு மடத்திற்கு திரும்பினார். வழியில் ஒரு சவ ஊர்வலம் வந்தது. அதனால் சவத்தீட்டு ஏற்பட்டு பூஜைக்கு இடையூறு ஏற்படும் என்பதை அறிந்த தேவர் தீர்த்தக்குடம், பூக்குடை முதலியவற்றை விண்ணில் எறிந்து அங்கேயே நிற்குமாறு செய்து அந்த சவத்தினை சுடலை வரை நடந்து செல்லுமாறு பணித்த பிறகு தீர்த்தக்குடம், பூக்களை எடுத்துக்கொண்டு திருமடம் திரும்பினார். திருவிழிமிழலையில் ஓடாத தேரை ஓடச் செய்தவர் இவர். இவரது பேரழகில் திருவாவடுதுறை பெண்கள் மயங்கி மனதில் கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு அவரைப் போலவே குழந்தைகள் பிறந்தன. இதனால் அவர்தம் கணவன்மார்கள் திருமாளிகைத்தேவர் மீது சந்தேகம் கொண்டு பழிச்சொல் கூறி அரசன் நரசிங்கனிடம் முறையிட்டார்கள். அம்மன்னன் உண்மை அறியாமல் அவரை கைது செய்வர வீரர்களை அனுப்பினான். அவர்களும் தம்மைத்தாமே கட்டிக்கொண்டு மன்னனிடம் திரும்பி வந்தார்கள். இது கண்டு கோபமுற்ற அரசன் அவர் மீது படையெடுத்து வந்தான். அப்போது திருமாளிகைத்தேவர் அரசனுடைய மன விருப்பத்தை அறிந்து கோமதீஸ்வரர் திருக்கோவில் திருமதிலில் உள்ள நந்திகளை உயிர்ப்பித்து நரசிங்கர் படையை துரத்தினார். மன்னன் தவறு உணர்ந்து இவரை வணங்கினான். ஒரு சமயம் சுடுகாட்டில் எழும் சவப்புகையில் ஏற்படும் துர்நாற்றத்தை மாற்றி மனம் பரவச் செய்தார். கொங்கண மகர்ஷி என்னும் சித்தரின் கமண்டலத்தில் என்றும் வற்றாத தண்ணீரை வற்றச் செய்தார். தமக்கு சிவப்பிரசாதமாக வந்த பயற்றஞ்சுண்டலை பாத்தியில் விதைத்து முளைக்கச் செய்தார். இவரது அற்புதங்களை வியந்து தொட்டிக்கலை ஸ்ரீ சுப்பிரமணிய முனிவர் குடங்கர் விசும்பிடை நிறுவி குணப நடந்திட இயக்கி கொடிஞ்சி பொற்றேர் வடக்கழற்றி ஓட்டி மதில் நந்திகளை வரவழைத்து வரை நன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி கொங்கணர் பாத்திரம் சுவற்றி உணவதாய் வெந்திடும் பயறு முளை செய்து எமக்கருள் திருமாளிகைத்தேவர் இணைத்தாள் போற்றி என்று பாடி மகிழ்வார். திருவாவடுதுறை ஆதீன மடாலயத்துள் ஸ்ரீ பஞ்சாட்சர தேசிகர் சன்னதியின் வடப்பக்கத்தில் திருமாளிகைத்தேவருக்கு தனி கோயில் உள்ளது. இவரது திருவுருவம் 4 திருக்கரங்களுடன் திகழ்கிறது. அருள்மிகு கோமதீஸ்வரர் கோவில் உச்சிவேளை பூஜை முடிந்ததும் திருமாளிகைத்தேவருக்கு பூஜை நடைபெறும். அதன் பின்னரே மடத்தில் அன்னம்பாலிப்பு செய்யப்பெறும். திருமாளிகைத்தேவர் தில்லைக்கூத்த பெருமானை வழிபட்டு 4 திருப்பதிகங்களை பாடியுள்ளார். முதல் பதிகம் பஞ்சமப்பண்ணில் அமைந்துள்ளது. சைவத்தலங்களில் கோயில் என்பது சிதம்பரத்தை குறிக்கும். இத்தலம் சோழ நாட்டுக்கு காவிரி வடகரையில் அமைந்துள்ள தலம். பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலம் இது. தில்லை என்பது ஊரின் பெயர், திருச்சிற்றம்பலம் என்பது கோவிலின் பெயர். இதனை சிதம்பரம் என்றும் கூறுவர். ஞானாகாசம் என்பதே சிதம்பரம் எனப்பெறும். பொன்னம்பலம், சிற்றம்பலம், புலியூர், பெரும்பற்ற புலியூர், தில்லைவனம் என பல திருப்பெயர்களை கொண்டு விளங்குவது இது. அர்த்தஜாம பூஜையில் 1000 சிவ கலைகளுடன் நடராஜமூர்த்தி விளங்குகிறார். இத்தகைய நடராஜ பெருமான் மீது கொண்ட உயர் பக்தியை முதல் பதிகத்தில் வெளிப்படுத்துகிறார் திருமாளிகைத்தேவர்.
ஒளி மிகுந்துள்ள தீபமே, அழிவில்லாத ஒப்பற்ற பரம்பொருளே, சென்று பற்றும் சுட்டறிவும் ஆய்வும் கடந்து நின்று சிவஞானத்தால் அறியப்படும் மேலான பேரறிவே, ஒளி பொருந்திய பளிங்கின் தோற்றத்தை உடைய திரட்சியான மாணிக்க மலையே, மெய்யென்பரது உள்ளத்தின் கண்ணே தித்திக்கும் தேனே, அன்பு பெருகும் மெய்யடியாரது மனத்தின் கண் பேரானந்தத்தை விளைக்கும் கனியே, தில்லை அம்பலத்தையே நடனம் புரியும் சபையாக கொண்டு அங்கே சிதாகாசத்தில் ஆடும் தெய்வீக நடனத்தை விரும்பி செய்யும் உன்னை அடியவனாகிய யான் புகழ்ந்து உரைக்குமாறு அருள் செய்திடுக என்கிறார் முதல் பாடலில். உலகின் கண்ணுள்ள பிற ஒளிகள் நாளாக நாளாக ஒளி குன்றும். இறைவனாகிய ஒளிப்புழம்போ என்றும் ஒளி குன்றாமல் எங்கும் நிறை பொருளாக நிற்கும் என்பதால் ஒளிவளர் விளக்கே என்றார். மாணிக்க வாசகரும் சோதியே சுடரே சூழ் விளக்கே என்றார் அல்லவா? இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் ஆகையால் அழிவில்லாத ஒப்பற்ற பொருள் ஆகிறான். எனவே அவன் உலப்பிலா ஒன்று எனப்படுகிறான். சிவஞானத்தில் அன்றி பசு பாசஞானத்தால் அறிய ஒண்ணாத அறிவு பொருள் ஆகையால் உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே என்கிறார். உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே என்பதுதான் திருவாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இறைவன் செவ்வொளிப்பிழம்பாக இருப்பதால் அவன் திரள் மணி குன்றாகிறான். ஆடகச்சீர் மணிக்குன்றே என்கிறார் மாணிக்கவாசகர் அல்லவா? உண்ணும் பொருள்களில் மிக இனிய பொருளாக இருப்பது தேன். அது உடல் நோயை தீர்க்கும் மருந்தாகவும் உள்ளது. அதுபோல இறைவன் உயிர்களின் மலநோயை தீர்க்கும் மருந்தாகவும் மலம் நீங்கிய உயிர்களுக்கு நுகரும் இன்பப் பொருளாகவும் இருப்பதினால் அவனை தித்திக்கும் தேனே என்கிறார். அன்பு பெருகும் உள்ளத்தில் அவன் இன்பம் தரும் கனியாக உள்ளான். 36 தத்துவங்களையும் கடந்து நின்ற தூய வெளியாகிய பொன்னம்பலத்தையே நடன சபையாக கொண்டு நடனமாடுகிறான். இதனையே இந்துவாழ் சடையன் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்து என்று பெரிய புராணம் பேசும். இத்தகைய இறைவனே அடியார் தொண்டும் இறை தொண்டும் செய்யும் அடிமையாகிய தனக்கு இறைவனை புகழ்ந்தொரிக்கும் தன்மையே உரைத்தருள்க என வேண்டுவதாக அமையும் இப்பாசுரம் திருவிசைப்பாவிற்கு பாயிரம் போல அமைந்துள்ளது. இறைவன் திருவருள் துணையின்றி ஆன்மாவிற்கு யாதொரு செயலும் நிகழாது என்பதால் விளம்புமா விளம்பே என்று கூறி சைவ சித்தாந்த கருத்தை நிலைநிறுத்தும் பாடல் இதோ. ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளி வளர் பளிங்கில் திரள் மணிக்குண்டே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலோ ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனில் விளம்புமா விளம்பே ஏ ஏ பிறவித் துன்பத்தை கெடுத்து என்னை தடுத்தாட்கொண்டு அருளியவனே, என் மனத்தினுள் இருந்த அறியாமை இருளை வேருடன் களைந்தவனே, சுடர்விட்டெழுந்த ஒளி பொருந்திய மாணிக்க தீபத்தில் உள்ளே ஒளி வீசுகின்றவனே, தூய்மையான அழகிய ஒளியின் உள்ளே ஒளிவடுவாக விளங்குபவனே, வலிமை பொருந்திய இடப வாகனம் உடையவனே, பொன்னம்பலத்தில் நின்று நடனமாடுபவனே, பிரம்மனும் திருமாலும்
அறிய இயலாதவாறு மிக்க ஒளியை வீசி பரவி நின்றவனாகிய உன்னை அடியவனாகிய யான் வணங்கும் வண்ணம் திருவருள் புரிக என்கிறார் அடுத்த பாடலில். முதல் பாடலில் புகழ்ந்துரைக்க வேண்டியவர் இப்பாடலில் வணங்கி நிற்க வேண்டி நிற்கிறார். அவன் தாழ் வணங்கிடவும் அவன் அருளன்றோ வேண்டும். இறைவன் அடியார்களின் பாசப்பிணிப்பையும் அறியாமை இருளையும் அறவே ஒழித்த மெய்யன்பு ஊட்டி ஆட்கொள்வார். ஆதலால் இடர்கெடுத்து என்னை ஆண்டுகொண்டு என்னுள் இருட்புழம்பு அற எரிந்து என்கிறார். இருள் கூட்டம் அறவே நீங்கிட இறைவன் எங்கும் நிறைந்த தூய ஜோதியனாக ஞானத் திரளாக இருப்பதினால் சுடர் மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூய நற்ஜோதியுள் ஜோதி என்கிறார். இதனை சேக்கிழாரும் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்று கூறினார். பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய தீயின் ஒளியை விளக்குதற்கு தூய நற்ஜோதி என அடைமொழி தந்து கூறினார். விடை எனப்படும் காளை அறத்தின் வடிவம். இதனை இறைவன் வாகனமாக கொண்டான். இதன் மூலம் அறத்தினை பாதுகாத்து நடத்தும் தலைவன் தாமே என்பதை புலப்படுத்துகிறார். இதனால் அவனை அடல் விடைப்பாகா என்று அழைக்கிறார். பேர் ஊழிக்காலத்தில் யாவும் ஒடுங்கி இளைப்பாரி கிடக்கும் உயிர்களை மீட்டு வினைக்கு தக்கவாறு படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை புரிதற்கு செய்யும் அருள் இயக்கமே கூத்து எனப்படும். இக்கூத்தை இடைவிடாமல் ஆடும் பெருமானை அம்பலக்கூத்தா என்கிறார். இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட உன்னை பணியுமாறு திருவருள் புரிவாயாக என்று கூறும் பாடல் இது. இடரே கடுத்து என்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருட்பிழம்பரவெறிந்து எழுந்த சுடருமணி விளக்கில் உள்ளொளி விளங்கும் சுடர்மணி விளக்கில் உள்ளொளி விளங்கும் தூய நற்சோதியுள் சோதி அடல் விடைப்பாகா அம்பல கூத்தா அயனொடு மாலறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேல் பணியுமா பணியே. இனி அடுத்த பாடலில் இறைவனையே நினைக்க வேண்டுகிறார். ஆன்மாவிற்கு மேலான கடவுளே, பிறைச்சந்திரனை தரித்த திருமுடையை உடையவனே, நீலகண்டனே, சிதாகாசத்தில் உறைபவனே, நன்மையை தரத்தக்க பெரிய பொருளோடு கூடிய சொற்களை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் துதிக்கும் பொருட்டு எளியவனாகிய எனது உள்ளத்தில் முடிவில்லாத உன்னை இருக்கும்படி கொடுத்தருளிய பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்து ஆடுபவனே, ஊழிக்காலம் மாயும் எல்லா உலகங்களையும் அவற்றின் வேறாகியும் இருக்கின்ற உன்னை தொண்டனாகிய யான் நினைக்கும் வண்ணம் நினைந்து அருள் புரிக என்று வேண்டுகிறார். இறைவன் ஆன்மாவிற்கு மேலான பொருள் என்பதால் அவன் தற்பரம்பொருள் ஆயின. பிறைச்சந்திரனை தரித்தவன் சிவபெருமான் தூவெண் மதி சூடி என்கிறார் திருஞான சம்பந்தர். தட்சனால் சபிக்கப்பெற்ற சந்திரன் இழந்த அழகை பெறுவதற்கு சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்தான். இறைவன் அவனை தன் தலையில் சூடி சந்திரசேகரர் ஆயினர். எனவே சந்திரனை காத்த வீரனாகிய சிவபெருமானை சசிகண்டா என்றார். சிவபெருமானை ஸ்ரீகண்ட ருத்ரன் என்று வேதங்கள் புகழும். எனவே சிகண்டா என்று அழைக்கிறார்.
உலகை காக்கும் பொருட்டு இறைவன் ஆலகால விஷத்தை உண்டு தனது கண்டத்தில் இருத்தி கொண்டான். எனவே அவன் நீலகண்டன் எனப்படுகிறான். சாமம் என்றால் கருமையானது என்பது பொருள்படும். ஆலகால விஷத்தில் சிவபெருமான் கண்டம் கருமையானது, அதுவே அழகாக பொழிகிறது. எனவே அது சாமகண்டம் ஆகியது. விஷத்தை தன்னுள் அடக்கி உயிர்களை காத்தது போல தன் வினைப்பயன்கள் அழித்து சிவப்பேறு அளித்திட வேண்டும் என்பதால் அவனை சாமகண்டா என்று அழைத்தார். இறைவன் சிதாகாசத்தில், அதாவது ஞானவெளியில் எப்போதும் வாழ்பவன் ஆகையினால் அவனை அண்டவானா என்றார். இறைவனது தன்மையை ஆன்மா அறியாது, அறிவித்தாலும் பூரணமாய் அறியாது. அதலால் இறைவன் உயிரோடு ஒன்றி நின்று உயிர் அறியும் பொருட்டு தான் அறிகிறான். எனவே நற்பெரும் பொருளாகிய உன்னை இழிந்த அறிவுடைய நான் நாவினால் புகழ்ந்துரைக்கிறேன். என் உள்ளத்தில் உன்னை இருக்குமாறு கொடுத்தருளிய பொன்னம்பலத்தில் ஆனந்தக்கூத்து ஆடுபவன் நீ. ஆகவே உன்னை தந்த பொன்னம்பலத்து அடி என்கிறார். அதாவது நான் நவிலவில்லை, என்னுடைய நாவில் நீ இருந்து நவில்கிறாய் என்பது கருத்து. இறைவன் உலகப் பொருளோடு வேற்றுமை இன்றி கலப்பால் ஒன்றாகியும் உலகப் பொருளோடு ஒன்றாகாமல் பொருள்தன்மையால் வேறாகியும் நிற்பவன் ஆதலால் கற்பமாய் உலகாய் அல்லை ஆனாயை என்று கூறி சைவ சித்தாந்த உண்மையை விளக்குகிறார் திருமாளிகை தேவர். யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே என்னும் திருவாசக சிவபுராணத் தொடரை இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். பரம்பொருளே சசிகண்டா சிகண்டா சாமகண்டா அண்டவானா என அழைத்து இறைவனையே கருதுமாறு கருதிட வேண்டும் என்று கூறும் பாசுரம் இதோ. தற்பரம்பொருளே சசிகண்டா சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும்பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் உன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பல் என் உள்ளத்து அளவிலா உன்னை பெருமையோடு சிறுமையும் பெண்ணோடு ஆணும் ஆகி நின்று எனது பிறப்பு இறப்பு என்னும் துன்பங்களை நீக்கி அருளிய பெருஞ்சோதியே, கரு நிறத்துடன் வெண்ணிற ஒளி பொருந்தியவனே, கயல் மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரசன் மகளுமாகிய உமாதேவிக்கு பற்றுக்கோடாக நிற்பவனே, உன்னை காண அருமையினை உடைய 4 வேதங்களும் ஓலமிட்டு கூவுகின்ற தலைவனே, பொன்னம்பலத்தே எழுந்தருளிய அமுதம் போன்றவனே, நீ ஒருவனாகத் திகழ்ந்து பல பொருள்களிலும் ஊடுருவி கலந்து நின்ற உன்னை தொண்டனாகிய யான் புகழ்ந்து சொல்லும் வண்ணம் உரைத்து அருள் புரிக என்று வேண்டுகிறார் அடுத்த பாடலில். இறைவன் மேருமலை போல் பெரிய வடிவாகவும் பரமாணுவைப் போல நுண்ணிய வடிவமாகவும் திகழ்பவன். ஆதலால் அவனை பெருமையில் சிறுமை என்றார். இதனை அப்பர் பெருமானும் தமது தேவாரத்திலே சிறியாய் பெரியயாய் நின்ற நாளோ என்கிறார். இறைவன் உயிர்களுக்கு சக்தியாய் சிவமாய் வெளிப்பட்டு அருளுவதால் பெண்ணோடு ஆனாய் என்றார். அப்பர் பெருமானும் அன்னையும் அத்தனும் ஆவாய் என்று கூறுகிறார் அல்லவா. நமது பிறப்பு நிலையை போக்கி முக்திப்பேறு தருபவன் சிவபெருமான். அவனது ஒளி பொருந்திய திருவடிகளை பிறவிக்கடலிலிருந்து நம்மை கரையேற்றச் செய்யும் தெப்பமாகும். திருவள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்
இறைவனடி சேராதார் என்பார். இதனை அடிவொற்றியே திருமாளிகை தேவரும் பிறப்பு இறப்பு அறுத்த பேரொளியே என்கிறார் இந்த பாடலில். கருமை என்பது திருநீலகண்டத்தையும் வெளி என்பது திருநீற்று கோலத்தையும் குறிக்கும். ஆகவே அவனை கருமையின் வெளியே என்று போற்றுகிறார். இத்தொடருக்கு ஆணவ இருளை போக்க வந்த அருள் வெளியானவன் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாணிக்கவாசகர் திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே என்கிறார் அல்லவா. உமையவள் மீனை போன்ற கண்ணை உடையவள், இமவானின் மகள். அவளுக்கு பற்றுக்கோடாக இருப்பவன் என்பதால் இமவான் மகள் உமையவளை களைகண்ணே என்று அழைக்கிறார். ஒடுங்கும்போது சக்தி சிவத்தில் தானே ஒடுங்கி நிற்கும். ருக் யஜுர் சாம அதர்வணம் ஆகிய 4 வேதங்களும் ஓலமிட்டும் அவற்றால் அறியப்படா மறைபொருளாயிருப்பவன் சிவன். தன்னை அடைந்தார்க்கு இனிமை சுவை பயந்து நிற்றலின் இறைவனை ஆரமுது என்கிறார். இறைவன் ஒருவன் என்னும் தன்மையில் திகழ்பவன், பல பொருள்களிலும் ஊடுருவி நிற்பவன். எனவே ஒருமையில் பல புக்குருவி நின்றாயை என்று போற்றுகிறார். இத்தகைய இறைவனை ஒளியே, வெளியே, களைகண்ணே, அப்பனே, அமுதே என அழைத்து வேண்டும் பாசுரம் இதோ. பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆனாய் எல் பிறப்பறுத்த பேரொளியே கருமையில் வெளியே கயற்கணாள் இமவான் மகள் உமையவள்களை கண்ணே ஏ அருமையில் மறை 4 ஓலமிட்டு அரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒருமையில் பல புக்கு உருவி நின்றாயை தொண்டனே உரைக்குமாறு உரையே. இதுவரை திருமுறை மலர்கள் முதற் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.